எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் கொடுத்து ஏதாவது நம்பர் டைப் பண்றோம்னா பிளஸ் சைன் ஆட் ஆகாது நார்மலா. அது எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் போயிட்டு கஸ்டம் கேட்டகரியில ஜென்ரல் இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு பிளஸ் ஹேஷ் செமிகோலன் மைனஸ் ஹேஷ் செமிகோலன் இப்போ 0 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைன் ஆட் ஆயிருக்கும். இப்போ கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ் மறுபடியும் போறோம். இப்போ வந்து இந்த 0க்கு பதிலா எண்டில் இந்த 0க்கு பதிலா ஹேஷ் கொடுக்குறோம். கொடுத்தோம்னா அந்த அங்க வந்து 0 வந்து டிசப்பியர் ஆயிடும். இப்போ ஓகே கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 0 வந்து டிசப்பியர் ஆயிருக்கு செல்லில். ஆனா வந்து இங்க ஃபார்முலா பார்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த 0 டிசப்பியர் ஆகல, ஆக்சுவலா அந்த செல்லில் தான் இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் போயிட்டு அதுல கஸ்டம் கேட்டகரியில இப்போ மறுபடியும் வந்து அந்த ஹேஷுக்கு பதிலாக இப்போ 0 கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஓகே கொடுக்குறோம். கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 0 மறுபடியும் வந்திருக்கும். இப்போ ஃபோன் நம்பர்ஸ் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் 1 கொடுத்தோம்னா ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் அதுல கஸ்டம் கேட்டகரியில ஜென்ரல் எரேஸ் பண்ணிட்டு +91 கண்ட்ரி கோடு ஸ்பேஸ் கொடுத்து டபுள் ஹேஷ் கொடுங்க. கொடுத்த உடனே அந்த ஃபோன் நம்பர் விசிபிள் ஆயிடும். ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்து 4 நம்பர் தனித்தனியா பிரியணும், அதனால 4 ஹேஷ். அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் கொடுத்தோம் இப்படி கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போ பிராக்கெட் வேணும்னா ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த பிராக்கெட் உள்ள 4 ஹேஷ் கொடுங்க. கொடுத்துட்டு எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த +91 வந்துடும். கரெக்டாக அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சு. இப்போ வந்து இங்க ஏதாவது டைப் பண்றனாலோ இப்போ வந்து இப்போ 10 டைப் பண்றேன், டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். கரெக்டாக அந்த பிளஸ் சைன் ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 12 டைப் பண்றேன், டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறேன். அந்த பிளஸ் சைன் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏதாவது நம்பர் டைப் பண்றோம்னா நம்பர் டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம் கஸ்டம் ஃபார்மேட்டிங் ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வச்சு.